ஆமாண்டா, நாங்க தற்கூறிங்க தான். தலைவர் விஜயவும் தாவக்காவையும் ஃபாலோ பண்ற நாங்க தற்கூறி தான். நீங்க சொல்ற மாதிரியே எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுதான். நாங்க வந்து ஓட்டெல்லாம் ஜெயிக்க மாட்டோம், வாக்கு வாங்க மாட்டோம், அதெல்லாம் நடக்காது. உங்க கணப்புலயே நான் சொல்றேன், அதெல்லாம் எதுவுமே நாங்க வந்து ஒண்ணுமே இல்லாம தோத்து போறோம். நாங்க தற்கொலையா இருக்கும் போதே உங்களால தாங்க முடியலையே, இந்த அழுகுறீங்களே. ஒரு 6 மாசத்துல நாங்க இன்னும் ஒரு 5 வருஷம் அரசியல, நாங்க எல்லாருமே அரசியலை பார்த்து வந்துட்டோம். அரசியலுக்குள்ள ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அரசியல கொஞ்சம் கத்துக்கிட்ட உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்னடா பண்ணுவீங்க? இப்பதான்டா புரியுது. நீங்க எல்லாம் எதுக்கு இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து அரசியல் ஒரு அந்த எஜுகேஷனே நீங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து எஜுகேஷன் இல்லாதவங்க அப்படின்ட்டு அரசியல நீங்க இளைஞர் மத்தியில கொண்டு வரன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஒரு இளைஞன் கேள்வி கேட்பான், ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் பண்ணுவான், அவனுக்கு நம்ம பதில் சொல்ல வைக்க கூடாது, அவன் வளர்ந்துருவான், அவன் தெரிஞ்சுட்டானா நம்மளால அரசியல் பண்ண முடியாதுன்னா நீங்க இளைஞர் மத்தியில அரசியலே நீங்க கொண்டு வர விடல. ஆனா இப்ப டோட்டலா கதை மாறி போச்சுப்பா, ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க ஜெயிச்சாலும் எங்களுக்கு நல்லதுதான், தோத்தாலும் எங்களுக்கு நல்லதான். ஜெயிச்சா சரி தலைவர் சிஎம் ஆயிட்டான்னு சொல்லி போயிட்டே இருப்போம். தோத்துட்டோம்னா ரொம்ப மும்முரமா இருப்போம், எப்படா அவனை வந்து சிஎம் ஆக்கலாம் அப்படின்ட்டு.